இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எங்களோட ஸ்ட்ரீட் குட்டீஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோ கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோ கிளம்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பிரியாணி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக பிரியாணிக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதே திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு குக் பண்ணுறதுக்காக அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து சாதாரணமாக 3 கல் எடுத்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த டைமில் ஒரு பக்கெட்டு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த சிக்கனை வந்துட்டு 3 டைம் வாஷ் பண்ணிக்கணுமா. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்துட்டு நெருப்பு வேணும் இல்லையா அடுப்பு வெறி வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து விறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அடியில் குழி நோண்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ சிக்கன் வந்துட்டு 3 வாட்டி நல்லா அலசிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் உரிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் முழுசாக உரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். வந்து இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கிறாங்க. அதோட இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா பசந்துக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க.
வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிற பாத்திரம் முக்கியம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அது ஹீட்டானதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டாங்க. அது பொரிஞ்சதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. இந்த வெங்காயத்தை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க, அதாவது வதக்கி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வதக்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் 2.5 பேக்கெட் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோ வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. சிக்கனை தான் வந்துட்டு அப்படி சொன்னேன் ஹீரோன்னு. ஸோ இந்த சிக்கனுக்கு வந்து சவுண்டை மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் அளவு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளிப் மட்டும் நான் எடுக்கலை பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரைஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டாங்க. அதை நான் வந்து காமிக்கலை, பட் அந்த மாதிரி எடுத்து வச்ச வாட்டரை வந்துட்டு இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பாதி வெந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதை இறக்கி வச்சு தம் போடுறதுக்காக அதை சரிசமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரிசமப்படுத்தி மூடியும் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தம் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.